அந்த 11 நூற்பாக்களும் ஒவ்வொரு ஒழிப்புக்கும் இங்கே ஒவ்வொரு நூற்பாக இருக்கு. அதில் பார்ப்போம். இன்றைக்கு நேரம் இருந்தால் சார்பெழுத்தில் ஒரு நூற்பாவும் மாத்திரை அதுகளில் 2 நூற்பாவும் இருக்குது. அதை பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் அடுத்த கிழமை பார்க்கலாம். இந்த சார்பெழுத்தை பற்றி கொஞ்சம் கூட கதைச்சோம்டா எல்லாருக்கும். இந்த சார்பெழுத்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையான ஒரு ஒரு எழுத்தாரு. அது அந்த ஒரு பாடமாக இருக்குது. ரைட். உயிரெழுத்துக்கள் நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு மெய் எழுத்து பார்க்க போகிறோம். மெய் எழுத்து பார்க்க முதல்ல நாங்கள் எங்களோட உடற்கூறுகளை கொஞ்சம் பார்ப்போம். அனட்டமி. உங்களுக்கு தெரியும் நாக்கு. நாக்கில் நாங்கள் இதை முதல்னா, நடுவில் உள்ளது இடைனா, இந்த நுனித்துண்டை நுனினான்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளை ஓரங்களை நாங்கள் விளிம்பு என்று சொல்லுவோம். இந்த சொற்பதங்களை தான் தொல்காப்பியர் பாவிச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க எப்படி அனட்டமிக்கலா அவர் திங்க் பண்ணியிருக்காரு. இந்த வாயில நாக்கு கீழே இருக்கு இந்த மேல் துண்டை, இதை நாங்க அன்னம்னு சொல்லுவோம். அதுலயும் பல் எடுத்தீங்கன்னா இந்த பல்லுல இந்த முரசோட ஒட்டுற துண்டை பின்பக்கமும் சரி பின்பக்கம் இந்த இது ஆயுத முன்பக்கம், இதில் பின்பக்கம் முரசோட உரசி கொண்டிருக்கிற அந்த பல்ல, அதாவது தொட்டு கொண்டிருக்கிற அந்த பல்ல அன்னப்பல் என்று சொல்லுவோம். இதெல்லாம் தொல்காப்பியர் பாவிச்ச சொற்பதங்கள். இனி நூற்பாக்கு வருவோம். முதலாவது நூற்பா மெய் எழுத்துக்களுக்கு. அதுல அவர் சொல்றார், ககாரம் நகாரம் முதல் நா அன்னம். அதாவது கானாவும் ஞானாவும் முதல் நா என்று சொன்னா நாங்க பார்த்தோம்னாங்க இதான் முதல் நா. இந்த நாவல இந்த துண்டு இந்த முதல் நா அன்னம், அதாவது முதல் நா அன்னத்தோட ஒட்டுமா. அப்படி ஒட்டக்குள்ள வர்ற சத்தம் தான் கா ஞா என்றது சொல்லப்படும். இப்ப நீங்க செய்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் நா மேல போய் அன்னத்துல ஒட்டும். அப்ப ரெண்டு வாயை திறந்தீங்கன்னா வாயால கெண்டு வரும். கன்றத அப்படி அந்த அதே மாதிரி செய்து கொண்டு வாயை மூடினீங்கன்னா மூக்கால விட்டீங்கன்னா வரும். வரும். அப்ப அது ரெண்டு, அதனால அது ரெண்டையும் ஒன்றா சொல்றேன். இக்கண்ணாவும் இங்கண்ணம் ஒரே மாதிரி தான் வரும். ஆனா அந்த நாக்கிட முதல் நாவை அன்னத்தோட ஒட்டிட்டு நீங்க வாயால சத்தத்தை விட்டீங்கன்றால் அது கா என்ற சத்தமும், மூக்கால விட்டீங்கன்னா அது ஞா என்ற சத்தமும் என்றதான் அந்த மூக்கால விடணும் என்றது அவர் இனி வர்ற நூற்பாக்க சொல்லுவார். இதுல சொல்லல. இதுல சொல்றார் இன்னும் ஒரே மாதிரி உருவாகுது என்றதை சொல்றார். இது மாதிரி சகார ஞகாரம் இடைநா அன்னம், அதாவது சானாவும் யானாவும் இடைநா. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு காட்டுனான் இந்த அடிப்பகுதி முதல் நா, நடுப்பகுதி இடைநா. இந்த இடைநா அன்னத்தோட ஒட்டுறதால வர்ற சத்தம். இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்க இடைநாவை அன்னத்தோட ஒட்டிட்டு வாயில விட்டீங்கன்னா ரெண்டு வரும். நீங்க செய்து பார்க்கலாம். அதே மாதிரி மூக்கால விட்டீங்கன்னா ரெண்டு வரும். அடுத்தது தகார நகாரம் நுனினா அன்னம். அதாவது நுனினா அன்னத்தை தொட்டுக்கொண்டு ட என்று சொல்லுவோம். டனாவும் நன்னாவும் சொல்லுவோம். அப்ப நுனினா அன்னத்தோட ஒட்டி வாயால விட்டோம்டா ட, மூக்கால விட்டோம்டா ந. இப்ப 6 எழுத்துக்களை அவர் சொல்லிட்டார். இக் இன் இச் இஞ்ச் இட் இன். இந்த 6 எழுத்தையும் சொன்னோடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது.
இப்ப இந்த 6 எழுத்தும் வேறு வேறு மாதிரி பிறக்கும்னு நினைச்சிருவாங்க, 6 விதத்துல தான் உருவாகுது நினைச்சிருவாங்கன்றதுக்காக, அந்த சந்தேகத்தை தவிர்க்கணும்ன்றதுக்காக இன்னொரு நுட்பம் எழுதுறார். அவ்வாறு எழுத்தும் மூவகை பிறப்பின. இதை நீங்க 6 எழுத்துன்றபடி 6 விதமான விதத்துல உருவாகும் நீங்க நினைக்காதீங்க. அது 3 வகையான பிறப்புல தான் வரப்போகுது என்று அவர் சொல்றார். அவர் பாருங்க, அவருக்கு பாவிச்சதில் பாருங்க, இந்த எவ்வளவு நல்லா அனலைஸ் பண்ணி தமிழ் மொழியில எழுத்துக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அடிநாவும், அதாவது முதல் நாவும் அடி அன்னமும் சேர்ந்தால் வர்ற சத்தம் தான் இக்கும் இங்கும். அதே மாதிரி இடைநாவும் இடை அன்னமும் சேர்ந்தால் தான் இச்சும் இஞ்சும். நுனிநாவும் நுனி அன்னமும் சேர்ந்தால் தான் இட்டும் இன்னும். பாருங்க எவ்வளவு பிளான் பண்ணி இந்த எழுத்துக்கள்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்க பார்க்க சரியான ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி இது இயற்கையாக உருவான மொழியா அல்லது எப்படியும் ஒரு இன்ஜினியரிங் செய்த மொழியா என்று சரியான விளங்குவது கஷ்டமா இருக்கு. அவ்வளவுக்கு லாங்குவேஜ் இன்ஜினியரிங் தமிழ் மொழிக்கு இருக்குது. அதை நீங்க பார்ப்பீங்க. ரைட். அவர் இன்னும் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். அன்னம் நுண் அன்னம் நுண்ணிய பல் முதல் மருங்கில் நுனினா பறந்து மெய் உற ஒற்றதாம் இனிது பிறக்கும் தகர நகாரம். இந்த நுனினா நாங்கள் பார்த்தோம், நன்னிய பல்லுண்டா அந்த முரசுக்கும் பல்லும் தொடுற இடம். நன்னிய பல் முதல் மருங்கில், அதில் ஆரம்பத்தில் நுனினா பறந்து, அதாவது நுனினா விரியணும், விரிஞ்சி மெய்யுற நல்ல உரண்டா தெரியும், உறவு. மெய் என்றா உடம்பு. அந்த அந்த நுனினாவுண்ட நுண்ணியா என்ன செய்யணும்னா அன்னப்பல் அந்த உடம்புட பகுதியில் நல்லா ஒற்ற, அங்கே முக்கியமான சொல்ல ஒற்றுறது. அதாவது அங்கே வேற எந்த செயலும் இல்லை, நாக்கு ஒட்டி இருக்கும். ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகர நகாரம். உச்சரிச்சு பாருங்க, நல்லா ஒட்டுது பாருங்க. முதல்ல எல்லாம் இப்போ என்றெல்லாம் நாக்கு கண்ணேரம் ஒட்டி இருக்காது. டக்குன்னு எடுத்து என்றாலே நீங்க எடுத்துருவீங்க, எடுத்துருவீங்க. ஆனால் த என்றக்குள்ள நாக்கு போய் அந்த இடத்துல பல்லுண்ட அன்னப்பல்லில் போய் ஒட்டி நிற்கும். அதனால தான் அவர் ஒற்ற என்றதை சொல்ல இங்க பாவிக்கிறார். இதுல அனரி நுனினா அன்னம் ஒற்ற ரகர நகரம் நகர்கான் ஆயிரண்டும் பிறக்கும். அன்னரி என்றால் அதற்கு கருத்து என்னென்றா உள்குவிந்து என்று. உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு சொற்பதம் வரும், அனர் செவி கழுதை என்று. பாருங்க, அந்த கழுதையோட காது உள்ளுக்கு குவிஞ்சிருக்கும். அதனால இது சங்க இலக்கிய பட்டினப்பாறையிலே எதிரையோ அனர் செவி கழுதை என்று கழுதையை வர்ணிச்சிருப்பாங்க. அப்ப அது உள்குவிந்து என்று வரும். அதனால இங்க அனரி நுனினா, அந்த நுனினா உள்ளுக்கு குவிந்து ஒற்றும். அதாவது ஒற்றித்தான் எடுக்கணும். முதல்ல பாருங்க, எங்கேயும் ஒற்ற நாக்கு மடிஞ்சி நுனினா மடிஞ்சி அன்னத்தில் ஒட்ட பிறக்கும் என்று சொல்றாரு. பிறகு இங்க பாருங்க, இதுல அந்த இங்க மேல ஒற்றன்னு சொல்லி கொண்டு வந்தார். இதுல இந்த இடத்துல இதுல ஒற்ற அப்ப ஒற்றிட்டு எடுத்துரும். இங்க சொல்ற நுனினா அனரி, இப்பயும் முதல் மாதிரி நுனினா வளைந்து அன்னம் வருட, இங்க பாருங்க தடவணும், வருட ரகர அகாரம் ஆகிரண்டும் பிறக்கு. அப்ப முதல்ல இங்க ஒற்ற நாக்க ஒட்டிட்டு எடுத்துடணும். இங்க நாக்கு அன்னத்தை வருடணும். இதுல பாருங்க, இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும்
எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான்னு பாருங்க. அப்ப இது இது இந்த அந்த உச்சரிப்புன்றது எப்படி இருக்கணும்ன்றத இந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதாவது 2700 வருஷத்துக்கு முதல்ல அஹ், செய்திருக்காங்கன்றது சரியான ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இவர் நீங்கள் இந்த தொல்காப்பியத்தை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அவர் அநேகமான இடத்துல சொல்லுவார் என்பனார் புலவர் அப்படிதான் சொல்லி கொண்டு வர என்பன்னு சொல்லி கொண்டு வருவார். என்னடா நான் இதை சொல்லலை, எனக்கு முதல்ல இருந்து சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன். அது இப்போ இங்கே ரிசர்ச் பேப்பர்ஸ்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அதுக்கு சைட்டேஷன் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ஆய்வு கட்டு எழுதக்குள்ள இன்னொரு விஞ்ஞானி செய்த ஒரு கருத்தை நாங்கள் எடுத்து போடுறோம் என்றால் அதில் போட்டுட்டு அவரோட பேரையும் அவர் எந்த வருஷத்தில் போட்டார்ன்றதையும் அதில் அந்த பகுதியிலேயே போடுவோம். பிறகு அதில் கடைசி பக்கத்தில் ரெஃபரன்ஸ் என்று போட்டு அவரோட பேரும் அந்த வருஷமும் போட்டு அது எந்த அந்த கட்டுரையின் பேர் என்ன, எந்த மேகசீனில், எந்த புத்தகத்தில் அல்லது எந்த சஞ்சிகையில் வந்தது என்றதை போடும். இப்போ அந்த டெக்னிக்கை அவர் 2700 வருஷத்துக்கு முதலே பாவிச்சிருக்கார். அதாவது சைட்டேட் பண்ணியிருக்கார். ஆனால் ஆக்களோட பேரை போடலை, என்ன அவ்வளோ ஆக்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அந்த இதெல்லாம் நான் செய்யலை, இன்னொரு ஆள் செய்தது, அதைத்தான் உங்களுக்கு தொகுத்து தாரேன் என்ற அழகா சொல்லி கொண்டு வரார். அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால் நுனினா அனறி, நுனினா உள்ளுக்கு வளைந்து அன்னத்தை வருடக்குள்ள பிறக்கும் என்று சொல்றார். இப்ப இந்த வந்துட்டு இது இதான் தமிழுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு லகரம். இது வேற எந்த மொழிகள்லையும் இல்லை. அப்ப இந்த லகாரம் வந்துட்டு அது மடிச்சு உள்ளுக்கு வருடணும். இப்ப அடுத்த 2 லாபம் வருது. இங்கேயும் அவர் என்ன சொல்றாண்டா, நான் விளிம்பு வீங்கி. இங்க நுனினா அனறி, நுனினா மடியோணும், வளையோணும், இங்க வீங்கோணும். அப்ப நாக்கு கொஞ்சம் விரியோணும், தழும்புகள்லாம் நாடுக்கு இந்த தழும்புகள் விரியோணும். அன்னப்பல் வரல அப்படி விருங்கி அந்த நாக்கு விரிஞ்சி அன்னப்பல் முதல் ஆவின் அன்னம் ஒற்ற வருடவும் ஒற்றவும் வருடவும் லகர லகர இரண்டும் பிறக்கும். அப்ப நாக்க கொஞ்சம் விரிச்சு அன்னத்தை ஒற்றக்குள்ள நாக்கு ஆட்டோமேட்டிக்கா விரியும். விரியக்குள்ள அந்த ஒற்றுனதை மெல்ல நீங்க வருட ல என்றது பிறக்கும் என்றதை அவர் சொல்றார். அப்ப இது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். பிறகு 97 98வது நூற்பா ஒரு வரி என்றெல்லாம் என்னை கொண்டாவே போட்டிருக்கேன். இதழ் இயைந்து. இப்ப இதுவரைக்கும் வாய்க்குள்ள இருந்த அன்னப்பல் நாக்கு அப்படி சொல்லி கொண்டிருந்தவர் இப்ப அவர் இதழ் உதடுக்கு வரார். இதழ் இயைந்துன்னா வளைஞ்சி பிறக்கும் பகர மகாரம். பாருங்க, இதழ் ஒன்றோடு ஒட்டி இயைந்து பிறக்கும் பகர மகாரம். நீங்க செய்து பார்த்தீங்கன்னா வாய் ப ம என்றது. அதே மாதிரி பல் இதழ் இயைய பல்லோட இந்த இதழ் ஒட்ட வகாரம் பிறக்கும். பாருங்க, வ என்றக்குள்ள பல்லோட மீட்பல்லோட உள்பல்லோடையும் அந்த ரெண்டுக்கு நடுவுல உதடு போயிட்டு வரும் வ. அப்ப பல் இதழ் இயைய வகாரம் பிறக்கும். அன்னம் சேர்ந்த மிதத்து எழுவலி கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப அன்னத்துக்கு போயிட்டார். அன்னம் சேர்ந்த மிடற்றுண்டா தொண்டைக்குழி, எழுவலி அதாவது தொண்டையிலிருந்து வர்ற வலி அந்த அன்னத்தோட ஒற்ற யகாரம் பிறக்கும்.
அதாவது இப்போ நீங்கள் செய்து பாருங்க, நாக்க அந்த அன்னத்தோட ஒட்டின உடனே தொண்டையிலேருந்து வர்ற ஒளி ஒரு சத்தத்தோட வரும், ஈ என்று வரும். அப்போ அதான் அவர் சொல்றாரு, கண்ணுற்று என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சத்தம் வந்துடும் என்றதை அவர் சொல்கிறார். அப்போ ஈய இப்போ நாக்க மேலே ஒட்டுனோடனே ஈயா என்று வரும், ஈயா என்ற சத்தம் பிறக்கும் என்று அவர் சொல்றார். இப்பயும் அவருக்கு டவுட் வந்துட்டு, வாசிக்கிறவங்க தான் சொன்னது வடிவா விளங்கி கொள்ளிட்டாங்களா இல்லையான்னு அதை அவர் திரும்பி உறுதிப்படுத்துறார். என்ன செய்யறாருன்னா, மேலெழுத்து மெல்லெழுத்து ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வழி இசைந்து யாப்புற தோன்றும். இதுல நாங்க முதலே பார்த்துட்டோம், என்ன நூன்மரபுலே பார்த்துட்டோம். 19ஆம் நூன்மரபுல வல்லெழுத்து என்ப கசடர கச தபர, மெல் எழுத்து என்ப நம்மன, வல்லெழுத்து என்ப எறல வளர என்று நாங்கள் அது நூன் மரபில் பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் இந்த பிறப்பியலில் வந்தோடனே இந்த இது ரெண்டையும் பாருங்க, இந்த வல்லெழுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்து. அப்போ 89ஆவது நூற்பா கவும் ஞாவும் எப்படி வரும் என்று சொல்லுது. முதல் அன்னம் முதல் அன்னத்தில் ஒட்ட வரும். சகல ஞகாரம் இடையின அன்னத்தில் ஒட்ட வரும். இங்க ச என்றது வல்லெழுத்து, ஞ என்றது மெல்லெழுத்து. ரக நகாரம் நுனினா அன்னம், நுனியா ஒட்ட வரும். ரெண்டும் ஒன்றாத்தான் ஒரே மாதிரி தான் பிறக்குது. அப்போ இங்கே டவும் இந்த நாவும், அதாவது இது வல்லெழுத்து, இது மெல்லெழுத்து, அப்போ ஒன்றா தான் பிறக்குது. இப்போ இந்த ஆறும் ஒன்றா பிறந்தாலும் ஒன்று கூடாக வரப்போகுது, ஒன்று வாய்க்கூடாக வரப்போகுது. அதனால் அவர் இங்கே சொல்கிறார் கிளியரா, மெல்லெழுத்து ஆறும் பிறப்பினாக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயின். அதாவது முதலே சொன்ன மாதிரி அந்த 6 எழுத்துக்களும் மெல்லெழுத்து 6 எழுத்துக்களும் மூக்கின் வழி இசையாப்புற தோன்றும். அந்த ஆறும் வந்து மூக்கு கூடாக அது மூக்கின் இசையோட வரும். அதனால இந்த இந்த மெல்லெழுத்துக்களுக்கு நாங்கள் சொல்றது மூக்கொலி மூக்கொலி எழுத்து என்று சொல்லுவோம். ஞ ந ந ம ந. அப்ப இதைத்தான் அவர் சொல்றார், இந்த இந்த இவ்வளவு மூக்கு கூடாக வர்றபடியால் இதை மூக்கொலி என்று சொல்லுவோம். இப்ப இவ்வளவு நாங்க பார்த்த நூற்பாக்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாக்குன்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர் அறிவித்து கொண்டு வரார். அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த நாக்கு எந்த மாதிரி இருக்கணும் என்றது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இக்கண்ணாவுக்கும் இங்கண்ணாவுக்கும் இறண்ணாவுக்கும் நாக்கு திரளும். இச்செண்ணாவுக்கும் இஞ்செண்ணாவுக்கும் ஈயண்ணாவுக்கும் நாக்கு உயர்ந்து மெல்லிந்து பிறகு அப்படி இந்த அன்னத்தோட பரவும். அளவு இந்த இட்டண்ணாவுக்கும் இன்னண்ணாவுக்கும் இல்லண்ணாவுக்கும் நாக்கு வளைஞ்சி உள்ளுக்கு வரணும். இத்தண்ணாவுக்கும் இந்த நாக்கும் இல்லண்ணாவுக்கும் இந்த நாக்கு அப்படி மழுங்கி கொண்டு வரும், அப்படி வளைஞ்சி கொண்டு வரும். இப்ப இந்த இடத்துல நாக்குக்கு வேலை இல்லை, அப்ப நாக்கு பேசாம இருக்கும், அதனால சமமா இருக்கும். ஏன்னா உதட்டு தான் நாங்க வேலை செய்யும். இடத்துல நாக்கு உள்ளுக்கு குளிந்து வரும். அப்ப பாருங்க, இந்த நாக்கின்ற அசைவும் அந்த உதடு அசைவையும் வச்சுக்கொண்டு தான் இவ்வளவு எழுத்துக்களையும் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கிறாங்க என்றது
இதில் வந்து எங்களுக்கு விளங்குது. ரைட். இவ்வளவு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இதோட மெய் எழுத்துக்கள் முடியுது. இப்போ அடுத்து சார்பெழுத்துக்கு வருவோம். சார்பெழுத்துக்களை ஒரே ஒரு நூற்பாத்தான். சார்பெழுத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, சார்ந்து வரின் அல்லது தமக்கு இயல்பு இல தேர்ந்து வெளிப்பட ஏனைய மூன்றும் தம் தம் சார்பின் புறப்பொடு சிவனிய ஒத்த காட்சியின் தம் இயல்பு இயலும் என்றால், இங்க உங்களுக்கு முதலே சொல்லி இந்த சிவனிய மூன்று சொல்லி ந வந்தால் அது சேர்ந்து அல்லது ஒட்டி என்பது விளங்கும். இதில் இவர் என்ன சொல்றார் என்றால், இந்த நாங்கள் முதலே பார்த்த நாங்கள் தானே நூன் மரபுல எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்ப என்று சொல்லுவாங்க, 30ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வேற 3 எழுத்துக்களும் இருக்கு. அதாவது சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே என்றால், இது இந்த இந்த 30 தான் எங்களோட எழுத்துக்கள். அதே நேரத்தில் இந்த 3 எழுத்துக்கள் இருக்கு. அது எங்களோட மரபின்படி, தமிழர் மரபின்படி அந்த 3 எழுத்துக்கள் இருக்கு. ஆனால் அதோட சார்பு எழுத்துக்கள், அதுக்குன்னு தனி ஒரு எழுத்து வடிவம் இல்லை என்றதை அவர் சொல்றார். அப்ப அந்த 3 எழுத்து என்ன என்றதை 2வது நூற்பாக்களை சொல்றார். அவைதான் குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற முப்பாற்புள்ளியும் எழுத்தோர் அன்ன என்று சொல்றார். அப்ப அந்த அந்த சார்ந்து வரல் மூன்றும் குற்றியலிகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். இதுல பாருங்கன்னா ஈயன்னா தான் போட்டிருக்கேன், யூனா போடல. சில புத்தகங்கள்ல ஆயுதம் யூனா போட்டிருப்பாங்க, ஆயுத எழுத்துன்னு போட்டு அதுல 2 ஆயுதங்களையும் போட்டு வச்சிருப்பாங்க. அது போல ஆய் என்றது உங்களுக்கு தெரியும், கீழே ஆஞ்சு இருப்பான். கவனமா பார்த்து ஒவ்வொரு இலைகா பிடுங்கிறத ஆயுதல் என்று சொல்றது. மரத்துல அந்த கொப்பை உடைக்காம ஒரு காய பிடுங்கிறத காய ஆஞ்செடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆய்வு, ரிசர்ச்னா ஆய்வு செய்யறது, அதாவது நுணுக்கமா பார்க்கறது ஆய்வு. அப்ப இங்க என்னத்த அந்த ஆயுதம் என்று சொல்லப்படுதுண்டா, அந்த மெல்லிய ஒளி, மிக சிறிய ஒளி என்றதுக்காக தான் அதுக்கு ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துன்னு எழுதுனா அது போல. அப்ப இந்த மூன்றும் தான் எப்படி அதுல அவர் என்ன சொல்றாருன்றா, இந்த 3 சார்ந்த எழுத்துக்களும் குற்றியல் லிகரம் என்று சொன்னா அங்க ஈ சத்தத்தோட வாரது, குற்றியல் உகரம் என்று சொன்னா அங்க ஊ சத்தத்தோட வாரது, என்ற ஆயுதம் என்ற சத்தத்தோட வாரது. இந்த மூன்றும் வேற வேற சொற்களா இருந்தாலும் அந்த குற்றியல் நிகரம் அது ஈனாவோட சேர்ந்து வாரது, குற்றியல் உகரம் ஊனாவோட சேர்ந்து வாரது. அப்ப அதுல இயல்பு அது எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் அதோட சேர்ந்து வர்ற ஒளியோட அது இயைந்து போகும். அதுக்கு முன்னால வர்ற சொல்லோட அல்லது பின்னால வர்ற சொல்லோட சேர்ந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, குற்றியல் உகரத்தை நான் சொல்றேன். ஊ என்றா நாங்க தொல்காப்பியர் என்ன சொன்னவர், இதழ் குவித்து இயலும். ஊ என்றது ஊ என்றது இதழ் குவித்து இயலும் என்று சொன்னார். நாங்கள் அதை பார்த்த நாங்கள்ல பாருங்க. உ உ ஓ ஓ ஔ, இது இதழ் இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவித்து இயலும். இதழை குவிச்சு தான் சொல்லுவோம். அப்ப குற்றி அது எந்த உகரம் வந்தாலுமே இதெல்லாம் குவிக்கும். அப்ப உ வந்தாலும் இதெல்லாம் குவிக்கணும், கு வந்தாலும் இதெல்லாம் குவிக்கணும், சு என்று வந்தாலும் அப்படித்தான், நு 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 டு எல்லாத்துக்கும் நாங்க உ எல்லாத்துக்கும் நாங்க இதெல்லாம் குவிப்போம். இதே மாதிரி நாங்க ஈக்கு விரியோணும், வாய் ஈ என்று விரியோணும், ஈ என்று விரியோணும். அப்ப இந்த 3 எழுத்துக்களும் குற்றியலிகரத்துக்கு வாய் விரியோணும், குற்றியலுகிறதுக்கு வாய் குவியோணும். ஆனால்
இதை நாங்கள் குற்றியல் உகரம் அல்லது குற்றியல் இகரம் என்று சொல்றதுக்கு காரணம் அந்த சத்தம் வந்தாலும் இந்த விதி, அதாவது உதடு குவியணும் என்றது மாறுதுங்க. பாருங்க, இப்ப டு என்று சொல்லுவீங்களா, காடு என்று சொல்லுவீங்களா? காடு என்று சொன்னீங்கன்னா உதடு குவியும். இப்போ நாங்கள் எப்பயுமே காடு என்று சொல்றது இல்லை, நாங்கள் சொல்றது காடு என்று. அப்போ பாருங்க, இந்த உதடு விரியும். நீங்க செய்து பாருங்க, காடு என்றதுக்கும் காடு என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, காடு என்றக்குள்ள அந்த குற்றியல் உகரம் என்னன்னா ஈனாட ஆக்ஷன் எடுக்குது. ஈனாவுக்கு வாய் விரியும், உதடு விரியணும். ஊனாவுக்கு உதடு குவியணும். இப்போ காடு என்றக்குள்ள குவியும். ஆனால் நாங்கள் காடு உண்டு நடைமுறையில் சொல்றதில்ல, நாங்கள் சொல்ல காடு என்று சொல்றோம். அப்போ ஈனாக்கு மாதிரி அது விரியுது. அதனால தான் அது குற்றியல் உகரம் என்று சொல்றோம். அதே மாதிரி தான் குற்றியல் இகரத்துக்கு அது விரியணும், ஆனால் விரியாமல் அது சுருங்கும். இப்போ இதை நாங்கள் மொழி மரபு செய்யக்குள்ள இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாங்கள் தமிழ் சொல்லில் இருக்கிற சொற்களை எடுத்து பார்ப்போம், எப்படி இந்த இந்த இடத்துல உகரத்தில் என்ன மாதிரி விரியாமல் குவியாமல் விரியுது, லிகரத்தில் விரியாமல் இப்படி குவியுதுன்றதை நாங்கள் அது பார்ப்போம். அதனால தான் இதை சொல்கிறதுக்காக தான் நான் மொழி மரபை விட்டுட்டு பிறப்பியலுக்கு வந்தேன். நான் என்ற இந்த அக்ஷனை தெரிஞ்சால் தான் அது சொல்லக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்போ எந்த ஒரு உகர எழுத்துக்கும் இதழ் குவிஞ்சி வரணும். ஆனால் உகர எழுத்தை நீங்கள் உச்சரிக்கக்குள்ள இதழ் குவியாமல் வருமா இருந்தால் அது குற்றியல் உகரம். அதே மாதிரி எந்த ஒரு இகர எழுத்துக்கும் உதடு விரியணும். உதடு விரியாமல் நீங்கள் லிகரத்தை பாவிச்சிங்கன்னா அது குற்றியல் இகரம். அப்போ அதை நாங்கள் எழுத்துல எழுதல, அதில் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த டெஃபினிஷனை மீறி வருது. அப்போ அதனால இங்கே நாங்கள் இதுக்கு ஒரு எழுத்து வடித்த கொண்டு வரையிலாது. அதனால தான் தமிழ் எழுத்துக்கு இதை சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். இதை ஒரு பொதுவான முதல் எழுத்துக்களா இல்லாமல் சார்பெழுத்துக்கள் என்று சொல்றதுக்குரிய காரணம் அதுதான். ஏன்னா இதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கு. உச்சரிக்கக்குள்ள உள்ளுக்கு இருந்து வர்ற சத்தம் ஊக்கேற்ற மாதிரி வந்தாலும் வெளியே வரக்குள்ள அந்த உதட குவிச்சு வரல. அதே மாதிரி குற்றியல் இகரத்துல உள்ளுக்கு இருந்து வரக்குள்ள ஒரே மாதிரி வந்தாலும் வெளியில வரக்குள்ள இதோட விரிச்சு வரல. அப்ப அதுக்கு தனி எழுத்துக்கள் கொண்டு வரையிலாது. அப்ப அதனால இதை செப்பரேட்டா இவர் இதை இப்படியும் இருக்குது என்பது தமிழ்ல ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அது தொல்காப்பியங்களுக்கு சொல்றோம். இவ்வளவுக்கு ஆழமா ஒரு மொழியை இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு வேற எந்த மொழிகள் இருக்குமான்றது எனக்கு சந்தேகம் வேண்டாம். எனக்கு சிங்களம் தெரியும், சிங்களம் கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி தான். ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலத்தில் இவ்வளவு ஸ்ட்ரக்சராக எந்த ஒரு லிங்குவிஸ்டிக்கும் இல்லை. நான் நிறைய லிங்குவிஸ்டிக்ஸோட யூனிவர்சிட்டிலையும் பழகியிருக்கிறேன். அவங்களோட இது மாதிரி இதுகளை கதைக்கக்குள்ள உங்களுக்கும் சரியான ஆச்சரியம். வேறு மொழிகள் எனக்கு தெரியாது. வேறு மொழிகள் தெரிஞ்சவங்க நீங்கள் சில பாருங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக செய்திருக்கிறாங்களா அந்த மொழியை. இதுதான் கடைசி நூற்பாதில் எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து இல்லை இன்னும் ஒன்று இருக்கு சார். எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து சொல்லிய பள்ளி எழுத்துரு வழியின் பிறப்போடு விடுவழி உணர்ச்சி வாழத்து அகத்து எழு வழி இசை அரில் தபநாடி அளப்பின் கோடல் அந்தனர் மறைத்தே சொல்கிறேன். இது கொஞ்சம் கடினமான தமிழாக இருக்குது. என்னென்றால் சில சொற்களங்களுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கிறதால. ஆனால் உண்மைக்கு இது என்ன அவர் சொல்கிறார் என்றால் அதை அடுத்த இதையும் சேர்த்து பார்த்தா தெரியும். அதை நான் இதுக்கு பிறகு நான் வரேன். இவர் எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளர்ந்து சொல்லிய பள்ளி எழுத்தரு வழியின் புறப்பொடு விடுவழி உணர்ச்சி வாரத்து. இவ்வளவும் என்ன சொல்லுதுன்றா, எல்லா எழுத்து நாங்கள் சொன்ன எழுத்தெல்லாம் வெளிப்பட்டது. நான் இதுவரைக்கும் சொன்ன அதே மாதிரி அந்த உடல் வெளியில் உடல் உறுப்புகள், அதாவது இங்கே 2 விதமான உடல் உறுப்புகள் சொல்கிறார் அவர். ஒன்று
ஒளி உருவாகிற இடம். ஒளி உருவாகிற இடம் உங்களுக்கு தெரியும். டயஃபரம் உந்தி, நெஞ்சி, குரல் வலை, தலை. வெளிப்படுற இடம் வாய், அன்னம், பல், உதடு, மூக்கு. இது கூட வெளிப்படும். இந்த இந்த உருவாகிற எழுத்தையும் இடத்தையும் வெளிப்படுற இடத்தையும் வச்சுக்கொண்டு நான் இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன எழுத்துக்கள் எல்லாம் அந்த முறைப்படிதான் உருவானது. அகத்து எலி இசை அரில்தவ நாடி அல்லப்பின் கோடல் அந்தனர் மறைத்தேன். ஆனாலும் நான் இப்படி சொன்ன அவ்வளவு எழுத்துக்களும் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு இடத்துல உருவாகி வெளியில வரக்குள்ள தான் அந்த சொற்கள் உருவாகுது. அப்படி இருந்தாலும் இந்த சில எழுத்துக்களுக்கு இந்த உருவாகிற இடத்திலேயே வேற சில மாற்றங்கள் உடல் உறுப்புகள் நடக்குது. அந்த உடல் உறுப்புகள் நடக்கிற மாற்றங்களை நான் சொல்லலை. அதை நான் இது சொல்றது தொல்காப்பியர் சொல்றேன், அதை நான் சொல்லலை. ஆனா அதை பற்றி நீங்க படிக்கணும் என்றால் அந்தனர் மரத்தே. அந்தரன் சொல்றது பிராமணர் இல்லை. அந்தரன்றவங்க நாங்க சான்றோர் அல்லது ஒரு புலமைத்து வாழ்ந்தவங்களை தான் நாங்கள் அந்தனர்னு சொல்லுவோம். அந்தனர் மறைத்தே என்று சொன்னால் மறை என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். மறை என்று சொல்றது புத்தகம், வேதம் என்று சொல்றது. அப்ப அந்த நேரத்துல தமிழ் வேதம் என்று ஒரு வேதங்கள் இருந்திருக்கு. அப்ப அந்த தமிழ் வேதங்கள் மிக நுணுக்கமா அந்த உள்ளுக்கு நடக்கிற மாற்றங்களை சொல்லியிருக்குது. அந்த தமிழ் வேதம் என்னென்றா இசை சம்பந்தப்பட்ட வேதம். அதாவது வேதம் என்றது தியரி உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபிலோசஃபி அப்படி ஃபார்முலா அப்படி எதையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இசை சம்பந்தப்பட்ட சில புத்தகங்கள் இருந்திருக்கு. அதை அந்த இசைக்குரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது அந்தனர்கள், அவங்க எழுதின புத்தகங்கள்ல அந்த உடல் உள்ளுறுப்புகளில் இப்போ இவர் சொன்னதை விட வேற சில மாற்றங்கள் நடக்குது. அது அந்த புத்தகத்தில் இருக்கு, நீங்க தேடி படிங்க என்றதான் அவருங்க சொல்றாரு. அதுகளை நான் நீங்க சொல்ல வரல. அப்ப பாருங்க, அவர் கிளியரா நான் என்ன சொன்னேன், எந்த புத்தகத்துல என்ன இல்லை, எந்த புத்தகத்தில் இல்லாதது வேற எந்த புத்தகத்தில் இருக்கு என்றதையும் இவர் கிளியரா சொல்றார். பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ரக்சர் பண்ணி அவர் சொல்றாரு. அடுத்தது, இஃது இவன் நுவலாது எழுந்து புறத்தே இசைக்கும் மெய்தறி வழி இசை அளவு நுவன்றிசினே என்று சொல்றாரு. அதாவது இப்ப நான் முதல்ல சொன்னதான், இது எல்லாத்தையும் நாங்க இப்ப ஒரு இடத்துல உருவாகி பிறகு இன்னொருத்தால வெளிப்படுறத எங்களால சாதாரண மக்களால உணரக்கூடியதா இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது தொல்காப்பியம் சொல்றேன், அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப ஆனா உடல் உறுப்புகள்ல நடக்கிற மாற்றங்கள்ல பற்றி நான் சொல்லலை என்றதை அவர் இதுல ஒப்புவிக்கிறார். அதாவது இது உடல் உறுப்புக்குள்ள உள்ள மாற்றங்கள். நீங்க போய் அந்தனர்ட இசை மறையில தேடிப்பார்கள். நான் உங்களுக்கு சொன்னது வெளிப்படுற அந்த உள்ளுக்கு நடக்கிற மாற்றம் இல்லை, வெளியில தெரிகிற மாற்றம் என்று சொல்லி இதை கன்க்ளூட் பண்றாரு. பாருங்க, இந்த பிறப்பியல் முடியுது. எங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா ஒரு எஸ்ஏ, ஆர்டிக்கல், ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதக்குள்ள கடைசி ஒரு கன்க்ளூஷன் எழுதுவோம். இப்போ இது பாருங்க, இந்த 2 நூற்பாவும் அவர் இது வரைக்கும் நான் சொன்ன தான் என்ன சொன்னேன், என்ன சொல்லலை, அந்த சொல்லாத நீங்க போய் படிக்கணும்னா இங்க போய் படிக்கணும் என்று இங்க ஸ்ட்ரக்சரா அவர் சொல்லியிருக்கு. இதுதான் ஒரு கன்க்ளூஷன், ப்ராப்பர் கன்க்ளூஷன். அப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு எழுதுனாலும். இப்போ நான் சொன்னதுதான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம் என்றால், இவர் அந்த அனட்டமியை என்ன மாதிரி தமிழ் மொழி கையாளுதுன்னு பாருங்க. இதை நான் ப்ரொஃபஸாவே அந்த மெடிக்கல் டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து வைத்தான். பாருங்க, இப்போ மாடர்ன் சயின்ஸும் ஒரு ஸ்பீச் ஓர்கன் என்று சொல்லி அதை 2ஆக பிரிக்குது. ஏர் சேம்பர், ஆர்டிகுலேட்டர். ஏர் சேம்பருக்குள்ள இருக்கிறது செஸ்ட், த்ரோட், ஹெட்.
அப்போ யாச்சேம்பர் இருக்கும். இதுக்குள்ள தான் ஒரு ஒளி உருவாகக்குள்ள அந்த நாங்கள் பார்த்தோம் முந்து வலி தோன்றி வலிக்கூடாக தான் அது வரும். அப்போ அந்த வலி இருக்கிற இடத்தை தான் யாச்சேம்பர் அவர் சொல்கிறார். அப்போ அது நெஞ்சு, தொண்டை, தலை, இதைத்தான் இடப்பிறப்பு. இந்த இடத்துல தான் ஒளி பிறக்கு. அது யாச்சேம்பரை தமிழில் நாங்கள் இடப்பிறப்பு என்று சொல்கிறோம். ஒளியின் இடப்பிறப்பு. அடுத்து ஆர்டிகுலேட்டர். இது என்னென்றால் முயற்சி பிறப்பு. இது கூடாகத்தான் ஒளி வெளியே வருது. அப்போ என்னது? பல், இதழ் லிப்ஸ், டங்க் நாக்கு, மூக்கு, அன்னம் லைட். இது இப்போ மாடர்ன் சயின்ஸ் ஸ்பீச் ஓகன் சொல்லி இப்போ விளங்கப்படுத்துறது. ஆனால் இது பாருங்க இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு தொல்காப்பியர் முதலே இவ்வளவையும் பாவிச்சிருக்கிறார். இதை வச்சு கொண்டு இந்த அனட்டமியை பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க அந்த ஸ்பீச் ஓகன் லங்ஸ் கூடாக நெஞ்சிலேருந்து வருது, மிடரு தொண்டைக்கூடாக வருது, தலைக்குள்ளே போகுது, அப்புறம் மூக்கு கூடாக வெளிவருது. இப்போ தலையை அவர் இன்னும் பிரிக்கிறார். தலைக்குள்ள நான், அன்னம், பல், இதழ், இதெல்லாம் தலையில் இருக்கிற உறுப்புகள். இந்த பல்லுலையும் அன்னப்பல், அன்னம் நன்னிய பல். அன்னப்பல் தான் மேலே இருக்கிறது, அன்னம் மேலே இருக்கிற பல், அன்னம் நன்னிய பல் தான் அது முரசோடு ஒட்டி கொண்டிருக்கிற பல். நாவையும் இன்னும் பிரிக்கிறார். விளிம்பு, அதாவது உள்ளுக்கு இருக்கிற விளிம்பு, இந்த சைடில் இருக்கிறது விளிம்பு, முதல் உள்பகுதி, இடைநா நடுப்பகுதி, நுனினா முன்னுக்கு. அப்போ இந்த நுனினா கூட ரெண்டு விதமாக மாறும். ஒன்று பறந்து விரியும் அல்லது குவிஞ்சு வளையும். அனரி, பறந்து அல்லது அனரி என்று சொல்ல பாவிக்கிறார். இந்த அன்னத்துக்களையும் மூண்டா பிரிக்கிறார். முதல் அன்னம், இடை அன்னம், நுனி அன்னம். இப்போ பாருங்க இந்த லாங்குவேஜுக்கு இந்த அனட்டமி எவ்வளோ முக்கியம் என்றது, உடல் கூற்றியல் எவ்வளோ முக்கியம் என்றது விளங்குது. இது நாங்கள் படிக்கிறதுக்கு. இப்போ இது உருவாக்குறதுக்கு எது மாதிரி எவ்வளோ மாதிரி யோசிச்சிருக்கணும் என்றதை நாங்கள் யோசித்து அறியலாம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல இருந்தேன்னா, இப்போ இதிலிருந்து நாங்கள் என்னத்தை புரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு தமிழ் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் என்றதை பிறப்பியல் மிக அழகாக ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியாக எங்களுக்கு சொல்லித்தருது. அப்போ இதுக்கு எங்களுக்கு கட்டாயம் ஒரு அனட்டமிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் இதை நாங்கள் வடிவாக யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்குள்ள நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தின் பெயர்களும் எங்களுக்கு தெளிவாக தெரியணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ளையும் அந்த இடத்தை சொல்லி படத்தை காட்டி விளங்கப்படுத்தினா பிள்ளைகளும் வடிவாக உச்சரித்து பழகும். எங்களுக்கெல்லாம் இது மாதிரி சொல்லித்தரல, நாங்கள் படிக்கக்குள்ள, அதனால நாங்கள் பிள்ளையாக உச்சரிப்போம். ஆனால் இனி வர்ற படிப்பிக்கிற ஆசிரியர்மார் இதுகளை பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இதில் இருந்து இன்னொன்று நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறோம்னா, தொல்காப்பியரோட காலத்துக்கு முதலே லிங்குவிஸ்டிக்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவரை விட திறமையான லிங்குவிஸ்டிக்ஸும் இருந்திருக்கிறாங்க. சயின்டிஸ்ட், அதாவது பயோசயின்டிஸ்ட், அனட்டமிஸ்ட், ஃபிசியாலஜிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் அந்த வலியை பற்றி ஊடகத்தை பற்றிலாம் சொல்கிறார். அப்போ அவங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்து இவர் தொகுத்து எங்களுக்கு ஒரு கிராம புக்காக தந்திருக்கிறார் என்றது மிகப்பெரிய விஷயம். அதுவும் 2700 வருஷத்துக்கு முதல்ல தந்திருக்கிறார். அந்த காலத்தில் உருவாகின கிராம புக்ஸ் அசத்தாய் சமஸ்கிருதம், டயனி கிராமட்டிகா என்றது கிரீக், அது 2ஆம் நூற்றாண்டில் வந்தது. அடுத்தது தொல்காப்பியம். இந்த மூன்றுலையும் தொல்காப்பியம் இன்னும் தமிழோட அடித்தளமே தொல்காப்பியம் தான். இதுல இருந்து தான் மற்ற எல்லாமே உருவாகினது. அப்போ இன்னும் இது உயிரோட இந்த தொல்காப்பியம் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த மொழியில மாற்றம் இல்லாமல் அப்படியே அதில் என்ன சொன்னதோ அதை அப்படியே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சமஸ்கிருதம் அழிஞ்சிட்டு பழைய கிரீக்கும் அழிஞ்சிட்டு இப்போ புது கிரீக் இருக்கு. உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதம் மக்கள் பேசின மொழி இல்லை, அது கோயில்கள் பாவிக்கிறபடி அது சரியான குறைவு. அப்போ அதில் கிராமர் அவர் அசசாயி, அதாவது பாணினி எழுதின கிராம புக்குக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து அந்த புது விதமான கிராம புக்கில் தான் அவங்க பாவிக்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியத்துக்கு பிறகு 53 தமிழ் இலக்கண நூல்கள் வந்துட்டு
ஆனால் அந்த 53 தமிழ் இலக்கண நூலும் தொல்காப்பியத்தை தான் ரெஃபரன்ஸாக பாவிச்சு கொண்டே வருது. அப்போ அவ்வளவும் இவர் சொன்னதையே திருப்பி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லி கொண்டு வந்திருக்காங்களுடைய இவர் சொன்ன இந்த எந்த ஒரு விதியையும் அவங்க மாற்றல. அதைத்தான் தமிழுக்குரிய பெருமை. அப்போ பாருங்க எவ்வளவு தொன்மையான மொழி, எங்களோட தொன்மையான மொழி. ஆனால் தொன்மை பெரிதுதான், ஆனால் அதை விட பெரிது தொடர்ச்சி. எங்களோட இந்த மொழி இல்லாமல் போச்சுண்டா நாங்கள் இந்த தமிழுக்கு செய்கிற பெரிய துரோகம். அதனால் நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்குறேன், இது அப்படியே தொடர்றதுக்கு உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு கடத்தணும் என்றது என்ற ஆவல். நன்றி. இனி கேள்வி கேட்குறேன்டா கேட்கலாம் நீங்கள். இல்ல சார், இப்ப இந்த தொல்காப்பியத்தை வச்சுக்கொண்டு தானே அதுக்கப்புறம் இந்த எங்கட தேவாரம் திருவாசகம் எல்லாம் இதுதானே மெயினா. இதுல இருந்து கிராமட்டிக்கல் தான் எடுத்து பாவிச்சிருப்பினோம்.